இந்த இடம் பெரியார் நகர். நடைப்பயிற்சியின் இது கடைசி என்று கருதுகிறேன். நேராக வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். வரும்பொழுது மரணத்தை பற்றி பேசினேன். மரணமில்லா வாழ்க்கை. மரணமில்லா வாழ்க்கை என்பதை விட நோய் இல்லாத வாழ்க்கை, அதை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன். ஏனென்றால் நோயின் இறுதி நிலைதான் மரணம். ஆதலினால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வதுண்டு. உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் உங்களுடைய செல்வம் அனைத்தும் நோயினால் போய்விடும். ஆதலினால் நீங்கள் நோயில்லாத வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். எப்படி நோயில்லாமல் வாழ்வது? இளம் வயதிலிருந்து அவர்களுக்கு அந்த புரிதலை கொடுத்துவிட்டால் அவர்கள் வாழ்நாள் வரை நோயில்லாமல் வாழ முடியும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நோய்கள் வரலாம், கொரோனா போன்றவை. ஆனால் சரியான புரிதல் இருந்தால் நம்மால் இந்த நோயற்ற வாழ்வை வாழ முடியும். எப்படி என்று நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். தெரிந்துதான் சொல்கிறேன், தெரியாமல் சொல்லவில்லை. அறிந்துதான் சொல்கிறேன். நான் 70 வயதில் தற்பொழுது இருக்கிறேன். அதற்கு எனக்கு சரியான புரிதல் உண்டு. மருத்துவமனைக்கும் சென்றதுண்டு, பல சிகிச்சைகளும் பெற்றதுண்டு. அதனால்தான் இந்த நோயற்ற வாழ்வு என்பதுதான். நமக்கு நோய் எங்கிருந்து வருகிறது என்றால், முதலாவதாக காற்று, இரண்டாவதாக தண்ணீர், மூன்றாவதாக நாம் சாப்பிடுகின்ற உணவு. இந்த மூன்றிலுமே கவனம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்வாக இருக்கும். நாம் சமணர்கள் எப்பொழுதுமே முகக்கவசம் அணிந்து கொள்வார்கள். எதற்கென்றால் காற்றில் இருக்கக்கூடிய உயிரை, அந்த உயிரினங்கள், பாக்டீரியா போன்றவர்கள், வைரஸ்கள், அதை தடுக்க வேண்டும், அதை கொல்லக்கூடாது என்பதற்காக சமணர்கள் அப்படி செய்வார்கள். அதுபோல தண்ணீர், ஆதி காலத்தில் நமக்கெல்லாம் மழை நீர் கிடைத்தது, சுத்தமான தண்ணீராக இருந்தது. தற்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. தண்ணீரில் பல கலப்படம். இன்று நாம் காசு கொடுத்து தண்ணீரை வாங்கி குடிக்கிறோம். ஆதலினால் தண்ணீரில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், அதுதான் முக்கியம். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மிகவும் முக்கியம். அடுத்தபடியாக காற்று மாசிலிருந்து நாம் முகக்கவசம் மூலம் தப்பித்துக் கொள்ளலாம். முக்கியமாக உணவு தான். நாம் சாப்பிடுகின்ற உணவு தான் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அதிகமாக எண்ணெயை சேர்த்துக்கொள்வது, பொரியல், வறுவல் என்று பலவித எண்ணெய்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதிலிருந்து கொழுப்பு சேருகிறது. அந்த கொழுப்பு நமது இரத்த குழாயில் படிவடைந்தால் கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறார்கள். அது அடைப்பு ஏற்படும் பொழுது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது, பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டியுள்ளது. ஆதலினால் கூடிய வரைவு நமக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அடுத்தபடியாக இயற்கை உணவு. இயற்கை உணவு என்றால் இந்த கீரை வகைகள், பழங்கள், கனிகள், பழங்கள், கனிகள், பலவிதமான கனிகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டால் நாம் இந்த மரணத்திலிருந்து, நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். முக்கியமாக அந்த நோய்தான்.
உடல் உறுப்புகள் கெடாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்தால் நோயை நம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம், வராமல் பாதுகாக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.